இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கிழங்கு இருக்குது, அதனால் எடுத்துடலாம். இந்த புழு நம்ம வந்து அதிகமாக மீன் பிடிக்க யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறது கிடையாது, கிழங்கு வெட்ட போகிறோம். அதனால் இது தேவையில்லை. இந்த அடுத்து வந்துருச்சு பாருங்க கிழங்கு. நல்லா செம்மண் போகிற அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எல்லா கிழங்கையும் பனை மட்டையில் வச்சு ஒரு தென்னை மட்டை வச்சு அதில் வந்து இப்போ வந்து நெருப்பு வந்து மூட்டி விட்டுற வேண்டியது தான். பார்க்கும்போதே கிழங்கு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் நல்லா வர்ற மாதிரி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். வேறையும் சாப்பிடல, இன்னைக்கு தான் முதல்ல சாப்பிட போகிறோம். ஒடிச்சு இந்த தோலெல்லாம் அப்படியே உரிக்கணும். உரித்து அப்புறம் தின்னா சூப்பராக இருக்கும். சூப்பரா சொல்லு. இயற்கை. ஆமாம் ஆமாம், இந்த இயற்கையாக சாப்பிட்றது.